ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜூலை 18. இன்றைக்கி தேர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் மாதிரி வந்து நீங்கள் காலையிலேருந்து நைட் வரையும் நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் காலையிலேயே வந்து முடக்கத்தான் தோசை போட போகிறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இதை அரைச்சிட்டு நம்ம இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் இருக்கிறதுல கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். இது வந்து நமக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு தேய்மானம், கை கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நானே அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான். ரொம்ப கால் வலிக்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் நடந்தாலும். அதால் தான் நானே அதை சாப்பிட்றேன். இது வந்து நம்ம மாடியிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்னும் போது நான் பறித்து வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்குவேன், கரைச்சி தோசை ஊற்றிக்குவேன். சரி, இதை அரைச்சிக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் முடக்கத்தான் இலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா மைய அரைச்சாச்சு. கொஞ்சமாக நமக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான். முடக்கத்தான் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் ரொம்பன்றதை விட கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஜெல்லி மாதிரி இருக்கும், அது தோசை ஊற்றவே வராது. அதால் கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமூலாக தோசை மாவை விடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாதான் மட்டும் நமக்கு நல்லா ஈவனாக தோசை ஊற்ற வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவு கெட்டியாக இருந்ததுன்னா சுத்தமாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, ஜெல்லி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் இதை நோட் பண்ணுவாங்களோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக நம்மளால் ஊற்ற முடியும். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தாலும் ஜெல்லி மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சோம்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகேவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எதையும் வந்து கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவு தோசை மாவு எதாக இருந்தாலும் ஓகே, அதில் அரைச்சி ஊற்றிட்டு ஊற்ற வேண்டியது தான். இது கொஞ்சம் நல்லா நைஸாக ஊற்றி நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி கொஞ்சம் மொறுமொறுன்னு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. பசங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நைஸாக ஊற்றிட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் எதனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொருவலாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இன்றைக்கி ஹெல்த்தி டிஷ்ஷில் வந்து நமக்கு முடக்கத்தான். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண சொல்கிறேன் நான். நல்லெண்ணெய் வந்து நமக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஹெல்த்தி தான்.
வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சுற்றியே வந்து நிறைய இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம மதிக்கிறது இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முடக்கத்தான் தோசை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபன் வந்து நம்ம முடக்கத்தான் தோசை சாப்பிட்டோம். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி. இப்போ மதியம் வந்து லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தம் போட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து பச்சரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது ஒரு மாதிரி மனமாக நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எப்பயாவது ஒரு முறை செய்வேன், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய மாட்டேன். காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம இன்னும் களத்தில் இறக்க வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஸ்டைல் எப்போவுமே வந்து கொஞ்சம் பாதி எண்ணெய் பாதி நெய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்தோம்னா. இப்போ வந்து எண்ணெய், இப்போ இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கல்பாசி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பிரியாணி இலை. இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். இதோடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகா பாதி பாதியாக கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புதினாவும் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு செட் பண்ணுறது இருக்குதே அப்பா, தலையே வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடியல. ஏன்னா வந்து இங்கேயே வந்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு சாமான் நிறையவே இருந்துச்சு. அங்கே சொல்லவே வேணாம், 25 வருஷம் சாமான். அது இல்லாமல் இங்கே வேறு எந்த சாமானு எங்கே எடுத்து எப்படி வைக்கிறதுனே மண்டையை பிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இன்னமும் செட் ஆகலை, ஃபுல்லாக செட் ஆகலை. அங்கங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். கௌசியப்பாவும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 8:30க்கெலாம் உட்காந்தாருன்னா நைட்டு 7-7:30 வரையும் உட்காந்துட்ருக்கிறாரு வேலையிலேயே. அதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாகவும் எடுத்து பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா இதெல்லாம் வீடு செட் ஆகுன்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கும்போது தெரிய மாட்டேங்குது, இது வேணும் அது வேணும்னு வாங்கிடுறோம். உண்மையாகவே சொல்கிறேன், எதுவுமே வாங்காத நச்சுன்னு ஒரே ஒரு 4 பாத்திரம் வச்சு சமைச்சா நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாமான் சேருதோ அவ்வளோவும் வேலைங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த புதினா, பச்சை மிளகா செம்ம வாசனையாக இருக்குது. தாளிப்பு போடும்போதே பசிக்கும் போல இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி திரும்பவும் ரேட் ஆயிடுச்சு போல். நாங்கள் இங்கேருந்து டூர் போகும்போது வந்து வழியிலெல்லாம் வந்து 2 கிலோ 100 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, தக்காளி விலை குறைஞ்சிருச்சு போல இருக்குதுன்னு நினச்சோம். அங்கேருந்து வரதுக்குள்ளே திரும்பவும் ஏறிடுச்சு, திரும்பவும் ரேட்டாக இருக்குதுன்னுட்டு இருக்கிறாரு. இப்போ 1 கிலோவே வந்து காலையில் போய் தக்காளி இல்லை வாங்கிட்டு வாங்கன்னா 80 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். அநியாயத்துக்கு இருக்குது. எங்கள் பசங்களுக்கு தக்காளி சட்னி அது இதுன்னு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து செம்மையாக காலியாகும் எனக்கு. எப்பா ரேட்டு கேட்டால் அதிருது.
இடையில் தக்காளி விலை குறைஞ்சிது, இப்போ திரும்பவும் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பா சரி, அதால் தான் வந்து கட் பண்ணி போட்டால் இது செட் ஆகாது, நம்ம அரைச்சே ஊற்றிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஒன்று அரைச்சியே ஊற்றிட்டேன். நான் பொதுவாக வந்து தக்காளி கொஞ்சம் அரைச்சி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இதுக்கெலாம். சாய் வந்து ரொம்ப குப்பையாக இருக்குதுன்னு அதில் ஓகே நம்ம அரைச்சே ஊற்றிடலான்னு ஊற்றியாச்சு. தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், ஏற்கனவே வந்து பெரிய சில்லியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது 2ஆக கட் பண்ணது, நல்லா நீளமாக இருந்தது பச்சை மிளகா. அதனால் காரம் பார்த்தே போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம் காரமாகிடும். அதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்படியே வெஜிடபிள் கொட்டிக்கலாம். அப்படியே ஒரு 2 வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். அப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு போகிறேன். சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். இப்போ டீ குடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. தண்ணி கரெக்டாக இருக்குது. பச்சரிசி சாதம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மாதிரி வாசனை சூப்பராக இருக்கும். ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சரிசி சாதம், நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டு சாப்பாடே வந்து பச்சரிசி சாதம் தான் வடிப்பாங்க. எப்படி எனக்கு தெரியும்னா வந்து எங்கள் அத்தை வந்து ஆந்திராவில் தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கெலாம் போனோம்னா பச்சரிசி சாதம் தான் வடித்து வைப்பாங்க. நாங்கள் போனோம்னா எங்களுக்காக அரிசி வாங்கிட்டு வந்து புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. அதால் எனக்கு தெரியும். ஆந்திராவில் மோஸ்ட்லி பச்சரிசி சாதம் தான் செய்வாங்க. சூப்பரில். அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து ஆனியன் தோசை போட போகிறேன். இன்றைக்கி நைட் டின்னர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மதியம்லாம் பார்த்துருப்பீங்க. நைட்டுக்கு ஆனியன் தோசை சாப்பிட்டு கப்பு சப்புன்னு இன்றைக்கி வேலையை முடிச்சுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி கொஞ்சம் கார்டன் ஒர்க்கெல்லாம் வந்து ஈவினிங் கொஞ்சம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு 5:30 மேலே தான் பண்ணோன்னா செம்ம ஒர்க்காக இருந்தது. மேலெல்லாம் பயங்கரமாக புல் முளைஞ்சிருந்தது. இந்த மழைக்கு அதுக்கும் வந்து பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். செடி வருதோ இல்லையோ புல் நல்லா பெருசு பெருசாக வந்துடுது. எல்லாத்தையும் எடுத்து மேலெல்லாம் எல்லாம் பெருக்கி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப இருட்டாயிருச்சு. சரி, இந்நேரத்துக்கு இன்னும் வந்து புல்லுலாம் மட்டும் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அந்த புல் எடுத்ததெல்லாம் மேலேயே வச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருட்டாயிருச்சு. சரி, காலையில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கெட்டில் எடுத்து அந்த புல்லெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். காலையில் எடுத்து கொட்டிட வேண்டியதான். ஈரமாக வேற இருக்குது.
சரியான புல்லு. இந்த சங்குப்பூ செடியும் முடக்கத்தானும் வந்து பயங்கரமா அந்த நம்ம சுத்தி வந்து அந்த கிரில் போடும் வந்து முடக்கத்தானும் சங்குப்பூ செடியும் வந்து பயங்கரமான growth ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி ஏறத்துக்கு வசதியா இருக்கும், வந்து பயங்கரமான growth. நான் காலையில காட்டுறேன் பாருங்க. ஆனா நிறைய செடி எல்லாத்துலயுமே வந்துட்டு இருந்தது. நிறைய இடத்துல வந்து எடுத்துட்டோம், ரொம்ப அதிகமா வருதுன்றதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சுட்டு மீதிலாம் எடுத்துட்டோம். தோசைக்கு வந்து வெங்காய சட்னி ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, உப்பு போட்டு நல்லா கொரன்னு கொஞ்சம் இருக்கணும், அரைச்சிட்டு அதுதான் இன்னைக்கு வந்து தோசைக்கு சட்னி. கார சட்னி சூப்பரா இருக்கும் இதுக்கு காம்பினேஷனு. அது வந்து இன்னைக்கு கார சட்னி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட் டின்னர் வந்து ஆனியன் தோசை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாலே வந்து வீடியோ வந்து கண்டினியூவா எடுக்க முடியல. சரி முடிஞ்ச வரையும் இன்னைக்கு எடுத்தேன். நான் நிறைய எடுக்கலாம்னு ஐடியா இருந்தாலுமே வந்து ஒர்க்கில் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஒர்க்குன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடு அரேஞ்ச் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்குது. அங்கிருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு எங்க வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதா இருக்குது. முடிஞ்ச வரையும் நம்மளால கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை எனக்கும். கண்டிப்பா கொடுத்துட்டேவும் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திக்கங்க. அதுல வந்து ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நம்ம போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.